Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 2 எபிசோட் 23 கான எக்ஸ்பிளனேஷன் தான். செகண்ட் செட் ஆபிஜோசா வின் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ ஃபைனலி தேர்ட் செட் நடக்க போகுது. வெளியில ஆபிஜோசாயோட கோச் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. வழக்கமா நான் சொல்றதா இதை கேட்டு உங்களுக்கே போர் அடிச்சிருக்கலாம். ஆனா சர்வீஸ் எப்பவும் போல பவர்ஃபுல்லா அடிங்க. அப்புறம் அந்த நம்பர் 10 எப்பயும் போல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கிறான். சோ அதையும் நீங்க ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாரு. அண்ட் நீங்க எல்லாருமே இப்போ சூப்பரா விளையாண்டுகிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி விளையாடுங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்றாரு. இந்த பக்கம் நம்ம கோச் சொல்லிட்டு இருக்காரு, ஒய்காவாவோட சர்வீஸ் கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. உங்களால எடுக்க முடியல அப்படின்னா முடிஞ்ச வரை ஹைட்டா நிப்பாட்ட பாருங்க. டைச்சி சொல்றான், இதுதான் நம்மளோட ஃபைனல் செட். இன்னும் ஒரு ஸ்டெப் மட்டும் முன்னாடி வச்சு இந்த ஆபிஜோஸை சர்பாஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றான். இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆசைக்கு தான் அடிக்கிறான். அதை மேட்டாக் ரிசீவ் பண்ணி ஒய்காவாட்ட தரான். ஒய்காவா ஐவாசிமிக்கு செட் பண்ண ஐவாசிமி அடிச்சு பாயிண்ட் வாங்குறான். இப்போ அவங்க டீம்ல இருந்து ஒய்காவா சர்வீஸ் பண்றான். அவன் வழக்கம் போல பவர்ஃபுல்லா அடிக்கிறான். ஆனா இந்த வாட்டி ஆசை எப்படியே ரிசீவ் பண்றான். இருந்தாலும் என்னடா இது இவ்வளவு ஃபாஸ்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிசீவ் பண்றான். ஆள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டச்லயே உள்ள போயிருது. நம்ம மேட்டாக் அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். ஒய்காவா மேட்டாக பார்த்துட்டு ரைட் மேட்டாக் இன்னும் சூடா தான் இருக்கான் போலயே அப்படின்னு நினைக்கிறான். அடுத்து ஒய்காவா ஓடி வந்து சம பவர்ஃபுல் அடிக்க இந்த வாட்டி டைச்சி கரெக்டா எப்படியோ ஹைட்டா தூக்கி விட்டுறான். காகியாமா வந்துட்டு டனாகாக்கு செட் பண்ண டனாகா வந்து மேட்டாக் கையில பட்டு வெளியே தெறிக்கி விடுறான். பாயிண்ட் கராசனோ டீமுக்கு வந்து பார்த்துட்டு மேட்டாக் ஒரு மாதிரி டனாகாவை முறைச்சு பார்த்துட்டு நிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஏதோ முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை சூக்கி வந்து நோட் பண்றான். இப்ப அப்படியே சூக்கி சர்வீஸ் பண்ண போறான். அவன் வந்து அவங்க லிப்ரோக்கே அடிக்கிறான். லிப்ரோ வந்து ஒய்காவாக்கு கொடுக்க ஒய்காவா வந்து இந்தாடா மேட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றான். இந்த வாட்டி மேட்டாக் டனாகா கையில வச்சு வெளியே அடிக்க விடுறான். ஆபிஜோஸோட 2 நம்பர் பிளேயர் மேட்டாக் வழக்கம் போல செம எனர்ஜெட்டிக்கோட இருக்கான். இதே மாதிரி கடைசி வரை இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். கோச் நினைக்கிறது அவங்க டீமோட ஏஸ் அவன் வந்துட்டு ரொம்ப பவர் அண்ட் டெக்னிக்கோட விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்புறம் அந்த 16ஆம் நம்பர் குருட்டுத்தனமா அடிக்கிறான். அவன் ரா பவரோட விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்புறம் இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற ஒய்காவா இவங்க 3 பேரும் நம்ம டீம் ஸ்டாப் பண்ணல அப்படின்னா இது இங்கே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காரு. ஆபிஜோஸோட கோச் நினைச்சிட்டு இருக்காரு. ரெண்டு டீமுமே ரொம்ப டேலண்டடா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இவ்வளவு சூப்பரா விளையாண்டுகிட்டு இருப்ப ஏதாவது ஒரு டீம்ல ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணா கூட அந்த மொமெண்டம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி அவங்க தோக்குற நிலைமைக்கு தான் வரும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஆபிஜோசா 7 கராசனோ 6ன்னு சொல்லி இருக்குது. இப்ப ஆசையை சர்வீஸ் பண்றேன். இந்த வாட்டி அப்படியே அமைதியா நின்னுட்டு வழக்கம் போல சூப்பரா டாஸ் பண்ணிட்டு கரெக்டா அடிக்கிற ஸ்ட்ரைட்டா வர மாதிரி இருக்கு. ஆனா அப்படியே லைனை ஒட்டி ஓரமா கிராஸ் ஆயிடுது. அப்படியே எம்டியா கிரவுண்ட்ல விட்டுறாங்க. சர்வீஸ் ஏசி கிடைச்சிருது ஆசைக்கு. அடுத்து அதே மாதிரி ஜம்ப் பண்ணி இந்த வாட்டி சர்வீஸ் பண்றான். ஆனா இந்த வாட்டி அவங்க டீம்ல மாக்கி அதை ரிசீவ் பண்ணிடுறான் கரெக்டா. அதை ஒய்காவா கிண்டாச்சிக்கு செட் பண்ண கிண்டாச்சி அடிச்சு பாயிண்ட் ஆயிட்டு போயிடுறான். இப்ப மறுபடியும் பால் ஒய்காவா கிட்டே வருது சர்வீஸுக்கு. நம்ம கோச்சுக்காயும் மீண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவனும் ஜம்ப் பண்ணி அடிக்கிறான். இந்த வாட்டி டேப்ல பட்டு ஸ்லோ ஆயிடுது. அடி இதான் நமக்கான சான்ஸ், இப்ப பாயிண்ட் எடுத்துல அப்படின்னு கோச்சுக்காய் நினைக்காரு. டனாகா அதை ரிசீவ் பண்ண காகியா வந்துட்டு சூக்கிக்கு செட் பண்றான். சூக்கி அடிக்கிறத ஒய்காவா ரிசீவ் பண்றான். அது செகண்ட் டச் வந்து ஈவாசிமி செட் பண்றான். செட் பண்ணும்போது முடிச்சு விடுறா மேட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு தான் செட் பண்றான். நம்ம சூக்கி வந்துட்டு டனாகா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறான். மேட்டாக்கு வழக்கம் போல செம்ம பவர்ஃபுல்லா அடிக்க வரான். அந்த வாட்டி கரெக்டா பிளாக்ல மாட்டிடுறான். என்னடா நடந்ததுன்னு பார்த்தா அங்க சூக்கியும் டனாகாவும் பிளேஸ் மாறிக்கிட்டாங்க. வெளியிருந்து யூனிவர்சிட்டாவும் சொல்றான், எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ இவ்வளவு நேரம் நோட் பண்ணலையா, டனாகா எப்ப பாரு அந்த 16ஆம் நம்பர் அவனையே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றான். மிஷினும் கேட்கறான், எது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டை மாதிரி போய்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. நான் செகண்ட் செட்ல இருந்து பாக்குறேன். டனாகா வந்து எப்பவுமே அந்த 16ஆம் நம்பர் கையில பட்டு தான் பால வெளியே தெறிக்க விடுறான். கிராஸ் கோட்ல அவனை பிளாக் பண்றதுக்கு ஆளே இல்ல. அப்புறம் அந்த மேட்டாக் ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு சொல்லிட்டு இவன் ஸ்ட்ரைட்ல மட்டும் தான் ஸ்பைக் பண்ணான். அந்த மேட்டாக்கும் கடுப்பாய் எடுத்து டனாகா கையை பார்த்து மட்டும் டனாகாக்கே தான் அடிச்சுக்கிட்டு இருந்தா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இது ஒரு சண்டையாவே போய்கிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அதை சூக்கி புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். டனாகாவும் சூக்கி முதுகுல தட்டி, டே சூக்கி வேற லெவல்ரா, சூப்பரா பிரெடிக்ட் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்றான். கோச்சுக்கே நினைக்கிறாரு, ரைட் இப்பதான் நல்ல ஒரு மொமெண்ட் கிடைச்சிருக்குது, இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப சூக்கி சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல லிப்ரோ பால ரிசீவ் பண்றான். ஒய்காவா நினைக்கிறான், இப்ப பாயிண்ட் நீயாவே தான் திரும்ப வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டாக்கு செட் பண்றான். இப்பயும் அவன் செம்ம பவர்ஃபுல் அடிக்கிறான். ஆனா பால் அவுட்ல போய் விழுந்துருது. கோச்சுக்கே சந்தோஷப்படுறாரு, எஸ் ஃபைனலி லீடிங் வந்தாச்சு அப்படின்ட்டு. இப்ப கராசன் 9 ஆபிஜோசா 8ன்னு சொல்லி இருக்குது. யூனிவர்சிட்டாவும் சொல்றான் மேட்டாக்கு இப்ப சம கடுப்புல இருப்பான். அதே மாதிரி அவனும் சம கடுப்புல இருக்கான். நிஷுனே வந்துட்டு வாவ் இது நம்ம டனாகா ஒரு பர்பஸோட தான் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கெல்லாம் சத்தியமா வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவனோட கேரக்டரே அப்படிதான் அப்படின்ட்டு சொல்றான். சுகிசிமா அவனோட பர்சனாலிட்டியை ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு சொல்றான். இதுதான் இந்த ஆபிஜோசா டேக் டவுன் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு கோச்சுக்கே நினைச்சிட்டு இருக்க. டைசி வந்துட்டு இந்த லீட் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அந்நேரம் டக்குன்னு ஆபிஜோசாயோட கோச் வந்து ஒரு டைம் அவுட் கேட்டுறாரு. அந்நேரம் மேட்டாக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அவன் தனியா ஒரு இடத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் வேற ஒரு ஸ்டேடியம்ல. அங்க இருந்து ஒரு பொண்ணு கேக்குறாங்க, யார் இது ஏதோ ஒரு ஹை ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கானே அப்படின்ட்டு. எனக்கும் தெரியல, திடீர்னு எங்க கூட வந்து விளையாட வரேன்னு சொன்னா நாங்களும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு அவரும். அதுக்கு அந்த பொண்ணு கேக்குறாங்க, இவன் ஹை ஸ்கூல்ல இருந்தா எதுக்கு இவன் டீமோட விளையாடாம இங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச இவன் டீமோட விளையாட பிடிக்கல என்னவோ அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓ தனியா விளையாடுற பையனா அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்காங்க. ஆனா எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு, வாலிபால்ன்றது ஒரு டீம் ஸ்போர்ட் தானே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அந்நேரம் அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்துட்டு அவன் விளையாடுறான் அப்படின்னா அவனுக்கு அதுல ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா அவன் எதுக்கு விளையாட வர போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. அதே மாதிரி மேட்டாக் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ஸ்டேடியம்ல யாரோ ஒருத்தர் சர்வீஸ் அடிக்கிறாரு. அதை பார்த்து தான் அவன் இன்ஸ்பயர் ஆகி இப்ப அவரை மாதிரி விளையாட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவர் மேட்டாக் அன்னைக்கு எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி இன்னைக்கும் அந்த ஸ்டேடியத்துல வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்பயும் சூக்கி ஒரு சர்வீஸ் பண்ண அவங்க லிப்ரோ ரிசீவ் பண்ணி ஒய்காவாட்ட தரான். ஒய்காவா இப்பயும் மேட்டாக்கே செட் பண்றான். ஆனா மேட்டாக் இந்த வாட்டி நெட்லயே அடிச்சிடறான். அவங்க லிப்ரோவும் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்றான். ஆனா அவனை மதிக்கவே இல்ல. ஒய்காவும் ஈவாசிமி கிட்ட வந்துட்டு மச்சான் இவனை நாக்கப்படுகிற பாரு 4 கேள்வி கேரு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ஈவாசிமி அவனை அடிக்க போற மாதிரி போறான். யாரும் அவங்க கோச்சே வந்துட்டு அவனை சப்ஸ்டிட்யூட்ல வெளியே கூட்டு வந்துடுறாரு. நீ அமைதியா இருந்தப்பனா அவனை உள்ள இருக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிடுறாரு. மேட்டா கோவத்தோட வெளியே வந்து நிக்கும் போது அவங்க டீமோட 6ஆம் நம்பர் பிளேயர் அவன்கிட்ட பேசுறான். அவங்க தான் உனக்கு கிண்டல் பண்ற மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்னா
அப்படின்னா அதை நம்பி நீயும் கோவம் ஆகிட்டு நீ எப்படி செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். நீ இப்ப என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு மேட்டா கடுப்போட கேக்குறான். அந்நேரம் அவனும் அவனோட சீனியர்ஸ்ல மேட்டாக்க பத்தி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்றத சொல்றான். அந்நேரம் ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அந்நேரம் அந்த மாட்சுகாவும் சொல்றான், இவனால அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் வராதுன்னு சொல்லி தான் நினைக்கிறேன், ஒரு சில மேட்ச்ல இவனே உள்ள போட்டு விளையாடும் அப்படின்றான். அதுக்கு இவாஜிமே சொல்றான், ஆனா அவன் தான் நம்ம கூட சரியா பிராக்டிஸ் பண்ணவே வர மாட்டேங்கானே அப்படின்ட்டு. அப்ப ஒய்காவும் மேட்டாக் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி மூமெண்ட்லாம் இவன் பிராக்டிஸ் பண்ணாம நார்மலாலாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப பிளாஷ்பேக் ஆகுது. அந்த 6 நம்பர் பிளேயர் சொல்றான், நாங்க வின் பண்றதுக்கு யார தேவையோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவோம். அப்படி பாக்குறப்ப அவங்க சூஸ் பண்ணது ஒன்னதான், உன்னை வின் பண்றதுக்காக தான் நாங்க சூஸ் பண்ணிருக்கோம். சோ உன்னோட ஜாப நீ கரெக்டா பண்றதுக்கான வழியா பாரு. அப்படியே அவன் திடீர்னு மேட்டாக்கோட சட்டை பிடிச்சங்கிட்டு சொவத்து ஓரமா நிக்க வச்சுக்கிட்டு, ஆனா நீ நம்ம அப்பர் கிளாஸ்மேட்டோட கேம் ஸ்பாயில் பண்ண அப்படின்னா நான் உன்னை என்னைக்கு மன்னிக்கவே மாட்டேன். நீ கோர்ட்டுக்குள்ள நிக்கும் போது எவ்வளவு பாயிண்ட் எடுக்கிறியோ எவ்வளவு பாயிண்ட் லூஸ் பண்றியோ அது உனக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த டீமுக்கும் தான். சோ நீ வின் பண்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றான். இது ஆபஜோசாயோட கோச் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப மேட்சுக்குள்ள ஒய்கா வந்து குனிமிக்கு செட் பண்றான். என்னது குனிமி அடிக்க போறானா? அப்ப மேக்ஸிமம் அது டிராப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரெடியா போறான். அதே மாதிரி டிராப் தான் கரெக்டா எடுத்துறான். அதை நிஷனையா வந்து டனகாக்கு செட் பண்ண டனகா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். அதுக்கு அடுத்து சப்ஸ்டியூட்ல மறுபடியும் மேட்டாக் உள்ள வரான். மேட்டாக் ஜூனியர் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு மேட்ச்ல விளையாண்டுட்டு இருப்பான். அதுல முக்காவாசி பால் அவுட்லயே தான் அடிச்சுட்டு இருப்பான். அவனோட டீம்மேட்ஸ் அங்க ஓரமா நின்னு என்னடா இவன் சரியாவே அடிக்க மாட்டேங்கானே, அப்படி இவனை மாத்திரலாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தனும் சொல்லுவான், இவனை மாத்த முடியாது, நமக்கு இருக்கிற ஒரே அட்டாக்கர் இவன் தான், வேற அட்டாக்கரும் கிடையாது, சோ இவனை வச்சு தான் லேண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு தான் அவனை வச்சு லேண்டுகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் மேட்டாக் நின்னுகிட்டு இருக்கான். இப்ப டனகா சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல ரிசீவ் பண்ண ஒய்காவா மறுபடியும் இந்தாடா மேட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே செட் பண்றான். மேட்டாக் அடிக்க வரும்போதே இப்ப புதுசா மேட்ச் பேக் வந்திருக்காரு ஒருத்தர், அவர் வந்து பிளாஷ்பேக்ல அந்த மேட்டாக் கிட்ட பேசுறத காட்டுறாங்க. பாப்பா லோன் வுல்ஃப் என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆமா கேள்விப்பட்டேன் ஆபஜோசா டீம்ல ஜாயின் பண்ணிட்டியாமே, உன்னோட டீம் கிட்ட இருந்து ஓடி வந்து இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு கிடக்குற, இது ஈஸியா தான் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான், டீம்ன்றது ரொம்பவே நம்பிக்கையான ஒண்ணுதான் அண்ட் அவங்களோட பவர்ஃபுல்லான அலைஸ் தான். ஆனா அதே நேரத்துல அது உனக்கு சில நேரம் எரிச்சலாவும் இருக்கும், சில நேரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருக்கதான் செய்யும். ஆனா நீ விளையாடுறதோ வாலிபால், உன்னால உன்னோட டீம்மேட்ஸை ஃபேஸ் பண்ணாமலாம் இருக்க முடியாது இல்லையா. அப்படியே டக்குன்னு பிரசன்ட காட்டுறாங்க. மேட்டாக் இந்த வாட்டி கத்திக்கிட்டு செம்ம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். அப்படியே சூப்பரான ஒரு கிராஸ் ஷாட் அடிச்சுட்டு அவன் இறங்கும் போதே அவர் சொன்னது பேக்ரவுண்ட்ல கேக்குது, நீ உன்னோட டீமை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அண்ட் உன்னோட டீம் உன்னைய ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி நீ பண்ண அப்படின்னா ஃபைனலி எல்லாருமே சேர்ந்து இம்ப்ரூவ் ஆகுவீங்க. ஆபஜோசா பிளேயர்ஸ் எல்லாருமே கத்துறாங்க, ஒருவேளை நீ இதை மேனேஜ் பண்ணிட்ட அப்படின்னா நீ ரொம்பவே லக்கியான ஒருத்தன் தான். மேட்டாக் அடிச்சுட்டு பின்னாடி திரும்பி பாக்குறான். அவன் டீம்மேட்ஸ் எல்லாரும் செம்ம சந்தோஷத்தோட அவனை நோக்கி ஓடி வராங்க. அப்படி ஒரு டீமை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணு அப்படின்னு அவர் பேக்ரவுண்ட்ல சொல்றாரு. அவர் இப்ப வெளியே இருந்து அதையே தான் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஃபைனலி உனக்கு ஒரு நல்ல டீம் கிடைச்சிருச்சு போலயே அப்படின்ட்டு. இப்ப கராசனோ 12 ஆபஜோசா 11 சொல்லி இருக்குது. இப்ப மேட்டாக் தான் சர்வீஸ் பண்றான். அதை டனகா சூப்பரா ரிசீவ் பண்ண காகியமா ஹினாட்டாக்கு செட் பண்றான். ஹினாட்டா அடிக்கிறது அவங்க டீம்ல இப்போ விடாம ரிசீவ் பண்றான். அவங்க டீம்ல கவுண்டர் அட்டாக் பண்ணி பாயிண்ட் வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்து மேட்டாக் ஒரு சர்வீஸ் பண்றான். அதை நிஷனையா ரிசீவ் பண்ண காகியமா மறுபடியும் ஹினாட்டாக்கே செட் பண்றான். ஹினாட்டா அடிக்கிறத பாஞ்சு வந்து யுவைசிமி ரிசீவ் பண்றான். அந்த பால் ஃபர்ஸ்ட் டச் நெட்ட நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. அடிச்சிர ஆசிகி அப்படின்னு சொல்லிட்டு டைச்சி சொல்ல ஆசிகி ஃபர்ஸ்ட் டச் செம பவர்ஃபுல்லா அடிச்சிரான். பாயிண்ட் ஆயிடுது. டிசைனிங் செட் அப்படினாலே 13 பாயிண்ட்க்கு அப்புறம் சைடு சேஞ்ச் ஆகிக்கணும். இப்ப கராசனோ 13 ஆபஜோசா 12 இருக்கிறதுனால சைடு சேஞ்ச் ஆகிக்கிறாங்க. சைடு மாறும்போது காகியமா ஹினாட்டாவை பார்த்து நினைக்கிறான், நான் இன்னும் ஹினாட்டாவை எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப அப்படியே ஒரு 2 பாயிண்ட் மூவ் ஆகி 15-15 சொல்லி நிக்குது. பார்த்தா ஒய்காவா கையில சர்வீஸ். ஒய்காவா பறந்து வந்து செம பவர்ஃபுல் அடிக்கிறான். டைச்சி எப்படியோ பறந்து வந்து கையை வைக்கிறான். ஃபர்ஸ்ட் டச் தெரிச்சுக்கிட்டு உள்ளதான் போகுது. அவங்க கோட்டுக்குள்ள போனதுனால அவங்க லிபரா அதை ஃபர்ஸ்ட் டச் ரிசீவ் பண்ண கிண்டாய்ச்சி வந்து ஒய்காவா பார்த்து நிக்கிறான். நேரா கிண்டாய்ச்சிக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. முத கிண்டாய்ச்சி ஒய்காவாவுக்கு அவ்வளவா சிங்க் ஆயிருக்காது. அவன் செட் பண்ற பால் இவனால தொடக்கூட முடியாது. நேரா கிண்டாய்ச்சி ஒய்காவா சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, பால் எனக்கு சரியா வரல அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நான் அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு, ஹே ஒய்காவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்கறான். எனக்கு என்னவோ தெரியல, என்னால இந்த பாலை தொடக்கூட முடியல, எனக்கு எதுக்குன்னே தெரியல, சுத்தமா சிங்க் ஆக மாட்டேங்க அப்படின்றான். ஓ சரி அப்படியா, அப்ப நம்ம இன்னொன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒய்காவா வந்து நான் உனக்கு கொஞ்சம் லாங்கா செட் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லிருப்பான். அதே மாதிரி இப்ப கரெக்டா செட் பண்ண கிண்டாய்ச்சி கரெக்டா நின்ன இடத்துல இருந்து ஒரு பிராட் ஜம்ப் போட்டு அடிச்சு பாயிண்ட் வாங்குறான். காகியமா என்னடா இது, இவன் திடீர்னு இன்டர் ஹை ஸ்கூல் மேட்ச்ல இருந்த மாதிரி இல்லாம ரொம்ப டிஃபரெண்டா விளையாடுறானே அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியாம இருக்கான். இப்ப பார்த்தா ஆபஜோசா ஒரு பாயிண்ட் லீடிங் போயிட்டாங்க. இப்ப ஒய்காவா சர்வீஸ் பண்றத நிஷனையா ரிசீவ் பண்றான். அதுவும் ஃபர்ஸ்ட் டச்லயே உள்ள போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் கிண்டாய்ச்சி, இந்த பக்கம் சூக்கி கரெக்டா சூக்கி அமுக்கி விட்டுறான். அவங்க சைடு சூக்கி சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல மேக்கி ரிசீவ் பண்ணி ஒய்காவா தர ஒய்காவா வந்து மேட்டாக்கு செட் பண்றான். இந்த வாட்டி மேட்டாக் அடிக்கிறது டனகா கையில பட்டு மெதுவாகுது. அதை டைச்சி கரெக்டா ரிசீவ் பண்ணி காகியமா தர எனக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா ஓடி வந்துகிட்டு இருக்கான். கரெக்டா ஓடி வந்து அந்த பக்கம் ஜம்ப் பண்றான். ஐயோ நெட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து ஜம்ப் பண்ணிட்டேனே அப்படின்னு அவன் ஒண்ணும் புரியாம இருக்கான். காகியமாவும் இதை புரிஞ்சுக்கிறான். ஐயோ அவன் நெட்டை ஒட்டி ஜம்ப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காகியமா வந்து செட்டை நெட்டை ஒட்டி வைக்கிறான். டே உள்ள அப்படியே தட்டிடுறான் அப்படின்னு அவன் சொல்ல அதே மாதிரி ஹினாட்டா லைட்டா மட்டும் தட்டி விட்டுறான். பால் உள்ள விழுந்துருது. இதோட இந்த ஒரு எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல இந்த தேர்ட் செட்டுக்கான ஒரு கன்க்ளூஷன் நம்ம கிடைச்சிரும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.